நமக்காக பாடுகளைப்பட்டார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். சிலுவையில் அறையப்பட்ட போது நமக்காக சில பூக்களை சிதறிவிட்டு போனார்கள். மன்னிப்பு, ரட்சிப்பு, தவிப்பு என்று சொல்லி சில உறவுகளை சில பூக்களை அவர் சிதறிவிட்டு போயிருக்கிறார். அவைகள் அவர் பேசியதான 7 மொழிகள். சிலுவையில் இயேசு கிறிஸ்து பேசியதான 7 மொழிகளின் அர்த்தம் மன்னிப்பு, ரட்சிப்பு, உறவு, தாகம், தியாகம் ஆகியவைகளை அந்த சிலுவையின் மூலம் நாம் கண்டுகொள்கிறோம். அந்த சிலுவையில் கூறிய முதலாவது வார்த்தை, 7 வார்த்தைகளில் முதலாவது வார்த்தையே மன்னிப்பு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்பதற்கு அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே நன்மைகளை பெற்றுக்கொண்ட ஜனங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஜனங்கள், அவரோடு கூட போஜனம் பண்ணின ஜனங்கள், அவரோடு கூட இருந்த ஜனங்கள் எல்லாம் சிதறப்பட்டு அவர் தனிமையாக்கப்பட்டு நிற்கிறார். ஒரு குற்றவாளியாக்கப்பட்டு நிற்கிறார். சிலுவை மரத்தில் தொங்கி நிற்கிறார். அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள், இந்த ஜனங்களுக்கு மன்னியம் என்று சொல்லி பிதாவிடத்தில், இது பிதாவினுடைய ஒரு சித்தம். பிதா அவர்களை உலகத்திற்கு அனுப்பி பிதாவின் சித்தத்தை முழுமையாய் நிறைவேற்றின பின்பு அவரை எடுத்துக் கொள்வதற்கு, அவர் சொந்த நாட்களில் அவரை எடுத்துக் கொள்வதற்கு ஆயத்தமாகிவிட்டார். ஆயத்தமாகும் போதுதான் இந்த சம்பவங்கள் நடைபெறுகிறது. இந்த சம்பவங்கள் நடைபெறும்போது அவரை காட்டி கொடுக்கும்படி ஒருவர் வந்தார். அவர் முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறார். ஏன்னா தன்னோடு கூட இருந்தவர், தன்னுடைய சகல பொறுப்புகளையும் வகித்து கொண்டு இருந்தவர் தன்னை காட்டி கொடுக்கும் போது அவர் எப்படி காட்டி கொடுக்கிறார்? தூரம் என்று இவர்தான் லேசு என்று சொல்லவில்லை, கன்னத்தில் வந்து முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறார். யூதாஸ் காரியத்தில் லேசு அவனை அறையவில்லை. அவர் திரும்பி பார்த்து கேட்கிறார், சகோதரனே, சிநேகிதனே, முத்தமிட்டாய் என்னை காட்டி கொடுக்கிறாய் என்று சொல்லி அவரை பிடிக்க வந்தவர்களிடத்தில் கேட்கிறார், நீங்கள் என்னை ஒரு கழுதையை பிடிக்க வந்ததை போல வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஆனால் அந்த நேரம் அவர் மாய்ந்து போயிருக்கிறார். ஆனால் பிதாவின் சித்தத்தை செய்யும்படி இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர்கள் பிடித்தார்கள், அவரை அடித்தார்கள், கொடுமையை வலித்தினார்கள், அவரை சிலுவையை சுமக்க செய்து பல வழிகள் நடக்க செய்தார்கள். கடைசியாக அவரை அந்த
சிலுவை மரத்தில் அறைந்தார்கள். அந்த சிலுவை மரத்தில் இருந்து கொண்டுதான் அவர் சொல்கிறார், இந்த பாடுகளை எல்லாம் கண்டதற்கு பின்புதான் இயேசு சொல்கிறார், அல்லேலூயா, இவர்களுக்கு மன்னியும், அல்லேலூயா, இவர்களுக்கு மன்னியும், இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அது ஆண்டவர் வைத்திருந்த அந்த ஜனத்தை எடுத்திருக்கலாம். ஆனால் அவர் மன்னிப்பை மக்களுக்கு ஏற்று இந்த மன்னிப்பை நாம மனுக்குலத்துக்கு கொடுக்கும்படி அவர் நமக்கு முன்பதால் சாட்சியாக அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு அடுத்து நாம பார்க்கப்படும்போது இரண்டாவது வார்த்தையை நாம் பார்க்கிறோம், மெய்யாகவே நான் சொல்கிறேன் நீ என்னுடனே பரதேசிகள் இருப்பான். இரண்டாவது வார்த்தை ஒரு ரட்சிப்பின் வார்த்தையாய் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். அங்கே பார்க்கப்படுவது இரண்டு கள்ளர்கள் இயேசு கிறிஸ்துவை தனியாக சிலுவையில் அறையவில்லை, அவர் கள்ளர் என்று சொல்லி நிரூபிக்கும்படியாக இரண்டு கள்ளர்களை இரண்டு பக்கமாய் வைத்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறார்கள். அப்போது ஒருவர் சொல்கிறார், நீ தெய்வமானால் உன்னை விடுவித்துக் கொள், என்னை விடுவித்து உன்னை விடுவித்துக் கொள். ஒருவர் சொல்கிறார், நீ என்னோடு கூட என்னை மன்னியும் என்று சொல்லுவது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய், இளைப்பாறுதலில் இருப்பாய், என்னோடு கூட இருப்பாய் என்று சொல்லி அந்த கள்ளன் அல்லேலூயா அந்த ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து மெய்யான ஒரு தெய்வம் என்பதை அந்த சிலுவையை நிற்கும் போது அவர் கண்டு கொண்டார். அதனால்தான் அந்த மனுக்குலத்தின் பாவத்தை நீக்க வல்லமை உள்ள தெய்வம் என்பதை அவர் அறிந்ததினால்தான் அவர் சொல்றாரு, இந்த சிலுவையை நிற்கும் போது என்னை ரட்சியும் என்று சொல்லி இருக்கிறார். அந்த முழுமொழி சூண்டிய அந்த கள்ளர் அல்லேலூயா ஆரைந்து தன்னுடைய பாவத்தை அந்த சிலுவையினுடைய மன்னிப்புக்கு வருகிறார். அல்லேலூயா. அந்த சிலுவை இந்த கள்ளனுக்கு இளைப்பாறுதல் கிடைத்தது. அதான் பார்க்கிறோம். அல்லேலூயா. முழுமொழி சூண்டி அந்த நின்றதான சிலுவை நின்றதான கள்ளனை ஆண்டவருக்கு அல்லது அவருடைய அன்பை அறிந்தவருக்கு உடனே ஒரு பரிதேச வாழ்வை கொடுக்க முடியுமா? எப்பேற்பட்ட குற்றத்தையும் அக்கிரமத்தையும் பாவத்தையும் செய்த மனுக்குலத்தை அவர் அல்லேலூயா அல்லது புறக்கணிக்க மாட்டார். அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்வார். அவர் மன்னித்து அந்த மனுக்குலத்தை தனக்காக அல்லது சேர்த்துக் கொள்வார். ஆனால் அவரை பார்த்து, ஆண்டவரே நான் செய்த தப்பை மன்னியும், நான் செய்த பாவத்தை மன்னியும் என்று சொல்லி அவரை பார்த்து கேட்கும் போது அல்லேலூயா அவர் என்ன செய்கிறார்? உடனே மன்னித்து ஒரு மறுவாழ்வை தருகிறார். அல்லேலூயா. அவரை பரிகசிக்கும் போது, அவரை தூஷிக்கும் போது அவர் அல்லேலூயா அவர் அமைதியாய் மாறிவிடுகிறார். அதனால் கட்டளைக்கு நாம் அல்லேலூயா பலி ஆகிறோம். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி கெஞ்சும் போது அவர் உடனே மறுமுத்தரவை தந்து நம்மை மீட்டு வைக்கிறார். அல்லேலூயா. சுமந்தே என்னே நடந்தே மூன்றாவதாக பார்க்கப்படும் பொழுது அல்லது இயேசு கிறிஸ்து ஸ்திரீயே அதோ உன் மகன், இதோ உன் தாய் என்று சொல்லி ஒரு உறவை அந்த இடத்தில் பலப்படுத்துகிறார். ஒரு தாயை விட்டு தன் பிள்ளை போகும்போது அந்த தாய்க்கு தெரியும், அந்த பிள்ளைக்கு தெரியும் அந்த பாச போராட்டம், அந்த அன்பு போராட்டம். எப்போது என் அம்மாவை பார்ப்பேன், எப்போது என் பிள்ளையை பார்ப்பேன் என்று சொல்லி ஒரு தவிப்பு உண்டாகும். இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி நேரத்திலே தாய் தவித்து நிற்கிறார். தாய் தவித்து நிற்கும் போது இயேசு கிறிஸ்து சிலுவையை நின்று கொண்டு சொல்கிறார், ஸ்திரீயே அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று சொல்லி அல்லேலூயா அந்த இடத்திலே அந்த சீடனிடத்திலையும் அந்த தாய் இடத்தில் அந்த உறவை இயேசு கிறிஸ்து புதுப்பித்தார். அது புதுப்பித்து இருவரை ஒருவர் ஆறுதலாக கர்த்தர் நிறுத்தினார். ஏன் இயேசு நிறுத்தினார்? ஏன் சொன்னால் அந்த பிரிவு என்பது ஆண்டவருக்கு மிக தூரமானது. அவர் அன்பை பொழிந்தவர், அவர் அன்பை கொடுத்தவர், அவர் அன்பாகவே இருந்தவர். ஆகையினாலே அந்த அவர் பாடுபட்டு போகும்போது அந்த தாய் தவித்து கண்ணீர் வடிக்க கூடாது என்று சொல்லி, தாய் தனிமைப்பட்டு புலம்ப கூடாது என்று சொல்லி தாய்க்கு ஒரு ஆதரவை கொடுத்தார், ஒரு ஆறுதலை
கொடுத்தார். நாமும் அப்பொழுது நம்முடைய பெற்றோர்களை, நம்முடைய உறவுகளை நாம் தனியாய் விட்டு போகும்போது, தவிக்க விடும்போது, அந்த உறவுகள் அனுபவிக்கிறதான ஒவ்வொரு சூழ்நிலைகள், மனிதர்கள் நம்மை கைவிட்டால், தாயிடம் பார்வனை மறந்தால் நாம் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன அன்பு தெய்வம் ஆண்டவர் சொல்கிறார், யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடாத. அந்த சிலுவையிலும் கூட அவர் பாடுகளை பட்டதற்கு பின்பதாய் கூட, அவர் வேதனை அனுபவித்ததற்கு பின்பதாய் கூட அந்த தாய் தவிக்க கூடாது என்று சொல்லி ஏங்கின தெய்வம், அல்லது மனுக்குலம் தவிக்க கூடாது என்று சொல்லி ஏங்கின அப்படின்னா இந்த வேலையில தவித்துக் கொண்டிருக்கிற அன்புக்கா ஏங்கிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லலாம், நீ தனிமையாக இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ தனியாக இல்லை, தானாக இருக்கலாம், சகோதரர்களா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், தந்தையா இருக்கலாம், எந்த ஒரு நண்பரா இருக்கலாம், உன்னை விட்டு பிரிந்த அந்த உறவுக்காக ஏங்கிக் கொண்டு இருக்கிறாயோ, ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் முறைக்கிறார். இந்த வேலையிலே அல்லேலூயா, தாய் மறைப்பினும் நான் மறைவேன் என்று சொன்னதா, தாய் பாலகனே மறைப்பினும் நான் மறைவேன் என்று சொன்னதா, தாக்கி என்னைய கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவே, தாத்தி என்னைய கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீழமே, என்னை இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே, என்னை இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. ஸ்திரீ, இதோ மகன், இதோ உன் தாய் என்று சொல்லி ஆண்டவர் அந்த உறவின் அன்பின் வார்த்தையை பலப்படுத்தி அவர்களை ஆதரித்தார். நான்காவதாக பார்க்கப்படுவது ஏனே நாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். மத்தேயு 27:46 ஒரு வேதனையான சூழ்நிலை, ஒரு வேதனையான சூழ்நிலை, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஆதரவற்ற சூழ்நிலை. இப்போது தாய்க்கும் சகோதரனுக்கும் அல்லது அங்கே ஒரு உறவு ஏற்பட்டது, அல்லது மனித பிரமாணமாக பார்க்கப்படுவதில் பணித்து நிற்கிறார். ஆண்டவர் ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கலங்குகிறார். தனிமைப்பட்டு நிற்கும் போது, ஆதரவற்று நிற்கும் போது, ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை தள்ளிவிட்டீர், ஏன் என்னை விட்டு தூரம் போய்விட்டீர் என்று சொல்லி நாம் அநேக நேரம் கதறுவது உண்டு. ஸ்திரீ, அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று சொல்லி அல்லேலூயா அந்த இடத்திலே, அந்த சீடனிடத்திலையும் அந்த தாய் இடத்தை, அந்த உறவை இயேசு கிறிஸ்து புதுப்பித்தார். அது புதுப்பித்து இருவரை ஒருவர் ஆறுதலாக கர்த்தர் நிறுத்தினார். ஏன் இயேசு நிறுத்தினார்? ஏன் சொன்னால் அந்த பிரிவு என்பது ஆண்டவருக்கு மிக தூரமானது. அவர் அன்பை பொழிந்தவர், அவர் அன்பை கொடுத்தவர், அவர் அன்பாகவே இருந்தவர். ஆகையினாலே அந்த அவர் பாடுபட்டு போகும்போது அந்த தாய் தவித்து கண்ணீர் வடிக்க கூடாது என்று சொல்லி, தாய் தனிமைப்பட்டு புலம்ப கூடாது என்று சொல்லி தாய்க்கு ஒரு ஆதரவை கொடுத்தார், ஒரு ஆறுதலை கொடுத்தார். நாமும் அப்பொழுது நம்முடைய பெற்றோர்களை, நம்முடைய உறவுகளை நாம் தனியாய் விட்டு போகும்போது, தவிக்க விடும்போது, அந்த உறவுகள் அனுபவிக்கிறதான ஒவ்வொரு சூழ்நிலைகள், மனிதர்கள் நம்மை கைவிட்டால், தாயிடம் பார்வனை மறந்தால் நாம் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன அன்பு தெய்வம் ஆண்டவர் சொல்கிறார், யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடாத. அந்த சிலுவையிலும் கூட அவர் பாடுகளை பட்டதற்கு பின்பதாய் கூட, அவர் வேதனை அனுபவித்ததற்கு பின்பதாய் கூட அந்த தாய் தவிக்க கூடாது என்று சொல்லி ஏங்கின தெய்வம், அல்லது மனுக்குலம் தவிக்க கூடாது என்று சொல்லி ஏங்கின அப்படின்னா இந்த வேலையில தவித்துக் கொண்டிருக்கிற அன்புக்கா ஏங்கிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லலாம், நீ தனிமையாக இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ தனியாக இல்லை, தானாக இருக்கலாம், சகோதரர்களா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், தந்தையா இருக்கலாம், எந்த ஒரு நண்பரா இருக்கலாம், உன்னை விட்டு பிரிந்த அந்த உறவுக்காக ஏங்கிக் கொண்டு இருக்கிறாயோ, ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் முறைக்கிறார். இந்த வேலையிலே அல்லேலூயா, தாய் பாலகனே மறைப்பினும் நான் மறைவேன்
கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவே தாத்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீழமே என்னை இயேசுவை நானென்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என்னை இயேசுவை நானென்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே ஸ்திரீயே இதோ உன் மகன் இதோ உன் தாய் என்று சொல்லி ஆண்டவர் அந்த உறவின் அன்பின் வார்த்தையை பலப்படுத்தி அவர்களை ஆதரித்தார். நான்காவதாக பார்க்கப்படுவது ஏனே ஏனே லாமா சபக்தானி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். மத்தேயு 27:46 ஒரு வேதனையான சூழ்நிலை, ஒரு வேதனையான சூழ்நிலை, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஆதரவற்ற சூழ்நிலை. இப்போது தாய்க்கும் சகோதரனுக்கும் அல்லது அங்கே ஒரு உறவு ஏற்பட்டது, அல்லது மனித பிரமாணமாக பார்க்கப்படுவதை படித்து நிற்கிறார். ஆண்டவர் ஏலி ஏலி லாமா சபக்தானி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கலங்குகிறார். தனிமைப்பட்டு நிற்கும் போது, ஆதரவற்று நிற்கும் போது, ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை தள்ளிவிட்டீர், ஏன் என்னை விட்டு தூரம் போய்விட்டீர் என்று சொல்லி நாம் அநேக நேரம் கதறுவது உண்டு. ஏனப்பா நீர் என்னை பார்க்காமல் இருக்கிறீர், ஏன் எனக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறீர் என்று சொல்லி நாம் கலங்கி நிற்கிறதான சூழ்நிலைகள் உண்டு. அதே சூழ்நிலை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பாடுகள் உன்னின் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உன்னின் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்துவார் கூறி செடுத்தே. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை, நேசித்துவார் கூறி செடுத்தே. இந்த பாடுகள் எல்லாம் யாருக்காக? நமக்காக. இயேசு சிலுவையில் பட்ட இந்த வேதனைகள் எல்லாம் யாருக்காக? நமக்காக. தேவனுடைய பிதாவுடைய சித்தத்தை அவர் செய்தார். நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம். நாம் ஆவிக்குரிய பயணம் செய்யும் போது பாடுகள் இல்லாமல் பரவனை கிட்டி சேர முடியாது. பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு பாடுகள் தான் நம்மை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது. ஆண்டவர் பட்ட பாடுகள் நம்ம படவே இல்லை, யோபு பட்ட பாடுகள் நம்ம படவே இல்லை, பக்தர்கள் பட்ட தானியேல் பட்ட பாடுகள் நம்ம படவே இல்லை. வேதத்தில் பார்க்கப்படுவது அநேக பக்தர்கள் எவ்வளவு பாடுகளை பட்டிருக்கிறார்கள், அல்லையா? ஆனா அந்த பாடுகள் நாம் படவே இல்லை. சின்னவர் பிரச்சனை வரும்போதுதான் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறோம். சின்னவர் வேதனை வருவதற்கு முன்பதான் ஆண்டவரை வருகிறோம். ஆண்டவர் பட்ட பாடை பார்க்கிறாயா? இயேசு பட்ட பாடை பார்க்கிறீர்களா? ஆண்டவர் இந்த பாடுகளை பட்டு அல்லது நமக்காக கடைசி துளி இரத்தத்தையும் சிந்தினவரா? கடைசி துளி இரத்தத்தையும் நமக்காக, அல்லது ஒரு துளி இரத்தம் கூட இல்லாதபடி இரத்தமும் நீரும் அல்லது கொட்டி நமக்காக அவர் சிலுவையில் தொங்கினார். கல்வாரி அன்பை எண்ணீடும் வேலை கண்டு கலங்கிடுதே. கஷ்டங்கள் வந்தால், நஷ்டங்கள் வந்தால், அந்த குருசில் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். ஆண்டவருடைய மேல் இருக்கிற தாகத்தை, அவர்கள் இருக்கிற அன்பை விட்டு நாம் வெளியே போக மாட்டோம். அல்லேலூயா. கிருஷ்ணன் மேல், கிருஷ்ணன் மேல் பிராணநாதன் பிராணநாதன்
வந்து யோவான் சுவிசேஷம் 19:30 முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. பிதா சித்தம் முடிந்தது. உலகத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் செய்து முடிக்கப்பட்டது. எல்லாம் முடிந்தது. எல்லாவற்றையும் முடித்தவராய் இயேசு கிறிஸ்து கடைசியான வார்த்தையை சொல்கிறார், முடிந்தது. எல்லாம் முடிந்தது. தேவன் செய்ய நினைத்தது எல்லாம் முடிந்தது. வெற்றி வெற்றி. சத்துரு நினைத்தது நடக்கல, பிசாசு நினைத்தது நடக்கல, மனுஷன் நினைத்தது நடக்கல. ஆனா தேவன் செய்ய நினைத்தது, அதில் அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் அவர் செய்ய நினைத்தது முடிந்தது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, இந்த கள்ளன் யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்க வரும்போது ஆண்டவருக்குள் இருந்த வல்லமையினால அவர் அந்த இடத்தில் வாழ்ந்து போயிருக்கலாம். பேதுரு தன்னை மறுதலிப்பார் என்று ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருந்தார். அவர் பேதுரு 3 வேளை சேவல் கூறும்போது அவர் மறுதலித்தார். அப்போது பேதுரு மறுதலிக்கிறதையே ஆண்டவர் அட்வான்ஸா சொல்லி இருந்தாரா, இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி இருந்தாரா, அந்த நேரம் அவருக்கு மாய்ந்து போய் இருந்திருக்கலாம். இந்த பாடுகளை அவர் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கஷ்டங்களை அவர் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் முடிந்தது என்று சொன்னா, மனு குலத்துக்கு பாவத்தினாலே மனுக்குலம் தான் செய்கிற பாவத்துக்கு அதற்கு தகுந்ததான குருவி, ஆடு, மாடு என்று சொல்லி பலிகளை செலுத்தி கொண்டே இருந்தார்கள். ஆனா இந்த பலிகளை செலுத்துவது மனு குலத்துக்கு அல்லைய முடியாத ஒரு சூழ்நிலை. மனுக்குலம் செய்கிற பாவத்துக்கு அதற்கு பரிகாரம் செய்யக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை. பிதா நினைத்தார், இதற்காக ஒரு மனிதனுக்காக ஒரு மனிதன் பலியானால் அந்த பாவ பரிகாரம் முடிந்து விடும். அதற்கு தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை பிதாவின் கையில் ஒப்படைப்பதற்கு முன்பதா, ஆண்டவரே பிதாவே, நீர் நினைத்த திட்டங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கை மூலமாய் முடிந்தது. அது வெற்றியாய் முடிந்தது, நன்மையாய் முடிந்தது. ஒன்றும் அல்ல தீமையாக அல்ல, அது சகலது நன்மையா. அல்ல இயேசு கிறிஸ்து கிறிஸ்து பலியானதுக்கு பின்பதா அல்லேலூயா பலி கொடுக்கப்படவில்லை. அதுவரையிலும் அல்லேலூயா ஆசாரிய பரிசனத்தினால் தான் அல்லேலூயா அல்லேலூயா ஆராதிக்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தது. பழைய ஏற்பாடிலே ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம் ஆகிய பகுதிகளுக்குள் பார்க்கப்படுவது பலி செலுத்தப்பட்ட பல சங்கதிகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறந்து இயேசு கிறிஸ்து இந்த பாடுகளை பட்டு மரித்து அவர் அல்லேலூயா 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார். ஆனால் அவர் மரித்ததோடு அந்த பாவ பரிகாரங்கள் நிறுத்தப்பட்டது. அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொல்ற வெற்றியா நான் முடிச்சுட்டேன், பிதா செய்த சித்தத்தை நான் சக்சஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டான், அவர் முடிந்தது என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இந்த சத்தத்தை கேட்க முடியாது நாட்கள் முடிந்தது, நீ அனுபவித்த பாட்டுகள் முடிந்தது, நீ அனுபவித்த வேதனைகள் முடிந்தது, நீ அனுபவித்த துக்கங்கள் முடிந்தது, நீ எந்த சமயம் என்னால் சுமக்க முடியாது என்று சொல்லி கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ அதனுடைய தாக்கங்கள் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. சிலுவையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் சுமந்து முடித்து தீர்த்தார். இப்போது சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கை அல்ல, நீ உன்னை வெறுத்து ஒருவன் அல்ல எனக்கு ஊழியம் செய்கிறவனா அவன் தன்னை தான் வெறுத்து தான் சிலுவையை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னே மறக்கணும். வாழ்க்கையில இன்னும் உன்னால தாங்க முடியாத கஷ்டம், பாவி, வேதனை இருக்குதுன்னா அது ஆண்டவருக்காக அது ஏதோ ஒரு தேவனுடைய வாழ்க்கையை விட்டு மாற்றி இந்த கஷ்டத்தை விளக்க விரும்புகிறார். அது ஒப்பு கொடுக்கும் போது அந்த பாடுகளுக்கு பரிபூர்ணமாக விடுவிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அடுத்தபடியாக கடைசியாக பார்க்கப்படும் போது அந்த 7வது வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பிதாவே உம்முடைய கைகளில். ஏன்னா இந்த வேலையில அவங்க முடிந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அல்லேலூயா மரித்ததுக்கு பின்பதான் என்ன செய்கிறாங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துல அந்த
அந்த சிஷன் அந்த ஜடலத்தை வாங்கி அடக்கப்படும். அப்போ சொல்றாங்க போயிருச்சு, இனி இயேசு கிறிஸ்து பற்றி தேசத்துல பேசவே மாட்டாங்க, அதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன செய்தார்னா அவருடைய ஆவியை பிதாவுடைய கையில ஒப்பு கொடுத்தார். இவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் 3ஆவது நாள் இயேசு கிறிஸ்து இருக்கிற செய்தி அடுத்த சாப்டர். ஆனா சொல்றேன், இயேசு கிறிஸ்து மரித்த இடத்திலே, அவர் அடக்கப்படப்பட்ட இடத்திலே அவருடைய தலை பாகை அவர் சுருட்டி வச்சுட்டு போயிட்டார். அவர் ஏன்னா ஒருத்தவங்க பிரயாணம் போகும்போது அந்த தலை பாகை அவங்க சுருட்டி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா அவங்க வரமாட்டாங்க என்கிறது அர்த்தம். மடக்கி வச்சுட்டு போனாங்கன்னா திருப்பி வருவாங்கிறது பண்டைய கால ஒரு சரித்திரம். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு, அவர் யார் அவரை களமாண்டு கொண்டு போகல என்கிறதுக்காக என்ன செஞ்சா சுருட்டி வைத்துட்டு போய், ஏன்னா அவர் பிதாவுக்கு கையில தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். பாருங்க, அந்த பிதாவானவர் ஏற்ற வேலையில அவரை எடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தார். பாருங்க, ஏன் சொன்னா நம்முடைய சகலத்தையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கும் போது எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீரே, நோக்கி பார்த்ததீனா பிழைத்து கொண்டோம் ஐயா, உம்மை நோக்கி பார்த்ததீனா பிழைத்து கொண்டோம் ஐயா, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே முன்னர பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே முன்னர பலியாக. ஆண்டவர் பிதாவுடைய கையை ஒப்பு கொடுத்தார். பிதா ஏற்ற வேலையிலே அவரை வீட்டு அவருடைய சித்தத்தை செய்து முடித்தார். நாம் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை முழுமையா ஆண்டவருக்காக இயேசு கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுப்போம். அல்லது 7 வார்த்தைகள் அவர் நமக்காக திருஷ்டாந்தமாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்காக பலியானா, நமக்காக சிலுவையில் அவர் பலியானா, நம்மை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆகையினாலே அவர் கூறிய 7 வார்த்தைகளை தியானித்து வருடத்துக்கு ஒருமுறைகளை தினமும் தியானித்து அவருக்காய் வாழ்வோம், அவருக்கு சாட்சியாய் நிற்போம். இந்த பாடுகள், இந்த கால பாடுகள் நம்முடைய வாழ்வுக்காக, அவர்பட்ட பாடுகள் நம்முடைய வாழ்வுக்காக, நம்மை மீட்பிக்கும்படியாக, நம்மை மீட்கும்படியாக, நம்மை சத்துரு இஷ்டத்துக்கு விட்டு கொடாதபடி காக்கும்படியாக, நரகத்துக்கு நம்மை மீட்கும்படியாக அல்லேலூயா கர்த்தர் நமக்காக பலியாக இருக்கிறார். அல்லேலூயா, அந்த பலியானவர் அல்லேலூயா நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, நம்மை உயர்த்துவார். அவருடைய இரத்தம், ஆட்டுக்குட்டி ஆணுடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், விலையேறப்பட்ட இரத்தம், அல்லேலூயா இரட்சகருடைய இரத்தம் நம்மை காக்கும், பாதுகாக்கும், உயிர்ப்பிக்கும், உயர்த்தும். அல்லேலூயா, உன்னதங்களுக்கு காரணப்படி கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வேளைகளை அல்லேலூயா கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் நம்மை நடத்தும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக தொடர்ந்து அவருடைய ஜனன மரண காரியங்களை நாம் நினைத்து அவரை ஒவ்வொரு நாளும் புகழும்படியாக அவருடைய கருவியில் ஒப்புக் கொடுத்து வார்த்தையை செபிப்போம். அவரோட பிதாவே, 7 வார்த்தைகளை எங்களுக்காக சிலுவையில் அல்லேலூயா மொழிந்தீரே. இந்த 7 வார்த்தைகள் நினைத்தோம் 7 விதமான ஆசீர்வாதங்கள், 7 விதமான நன்மைகள், 7 விதமான மேன்மைகள், 7 விதமான இன்பங்களை எங்களுக்கு வைத்திருக்கிறீர் அப்பா. அவைகளை அனுபவித்து நாங்கள் மகிழ்ந்து சந்தோஷப்பட, ஆசீர்வதிக்கப்பட, மேன்மைப்பட, உயர்த்தப்பட, கனப்படுத்தப்பட கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிறபடியினால் நன்றி. தொடர்ந்துள்ள காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, ஆறுதல் ஆண்டவரே எல்லா கஷ்டங்களுக்கும், வேதனைகளுக்கும், பிரச்சனைகளுக்கும் முடிவுண்டாகும். உமக்குள் வளர்ந்து வாழ்ந்து பெருக்கப்பட்ட இரக்கம் செய்வீராக.
இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.